ஓகே. ஸோ அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் விஜய். நான் மாயனூர் தான். இன்னும் ஃபுல்லாகவே கிடையாது, ஃபுல்லாக போக போக இன்னும் ஆளை வரும். இந்த இடத்துல மட்டும் தான் சொல்கிறேன், இந்த இடத்துல ரெண்டு ஆள் மட்டும் இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்குல்ல அந்த காக்கா பாரு. சொல்கிறது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு அது சாமி தான் ஆக்சுவலி, அதை நம்பிட்டு இருக்காங்க எல்லாமே. நீங்கள் போயிட்டு பாருங்கள். வாத்து மாதிரியே தான் இருக்குது அச்சாசில். அங்கே போது பார்த்தீங்க 2 தெரியுதா, வாத்து மாதிரியே தான் இருக்கும். அச்சாசில் நம்ம சாப்பிட்ற வாத்து இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்கும். நம்ம பக்கத்தில் போனால் மேலே பறந்து போயிடும். நீர் ஏமாத்திடுவாங்க. பி கேர்ஃபுல். ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த vlog-ஓட பார்ட் 2 மாயனூர். நீங்கள் ஆடியோ vlog 1 பார்த்துருப்பீங்க. இதோட பார்ட் 1 சப்போஸ் நீங்கள் பார்க்காடி லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அடுத்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வாங்க vlog-குள்ளே போகலாம். மணி இப்போ கரெக்டாக 8 மணிக்கிட்ட ஆயிடும். வரும்போது சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே அந்த லேக் போயிட்டு வேற ஏமாந்துட்டோம். ஆனால் அது பார்த்தியா மேப்பில் எப்படி இருந்துச்சு? அந்த இது மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லேக்கு மாதிரி இருந்துச்சு. நான் கூட எல்லாம் உள்ளே பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அப்புறமா தான் அநியாயத்துக்கு கிரவுண்டு கூட இல்லை, எல்லாம் காடு மாதிரி கிடக்குது. தண்ணி இருந்த அடையாளமே எல்லாம் பண்ணிட்டாங்க. தம்பி உள்ளே இறங்கி பண்ணுறேன்னு சொன்னார். அதான் சரி, அதுக்கு தானே இன்னொரு இது போயிட்டு இருக்கோம் மாயனூர். அதான் அங்கே உள்ளே போய் பண்ணிடுவேன். அங்கேயா தம்பி? அங்கெல்லாம் அங்கங்கே ஆளாக இருக்குமா? அங்கங்கே ஆளாக இருக்கத்தாம்மா. நான்லாம் கடல்லையே மீட் பண்ணாது. கடல்லே ஸ்விம்மிங் போடுவாப்புல. சரி, இன்னைக்கு அதான் இன்னைக்கு vlog-ஓட பார்ட் 2. ஸோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு டீ பேக் அவங்க போட்டு விட்டுலாம். ஏன்னா காலைல 6 மணிக்கு கிளம்பி வந்தோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ டீ போட்டு போகலாம். ஸோ ஃபோன் பிடி பார்த்தாடே இருக்குது ஒரு ஃபோன் தான்டா. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கை பண்ணி ஃபைனாக நம்ம மாயூருக்கே வந்தாச்சு. இங்கே பாருங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கிற சீனரி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து தண்ணி தான். சூப்பர். கிராமத்துக்கு இங்கே இருக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. அப்படியே பல்ல கலையில் இருந்தானா ஒரு டைவ் போட்டு சோப்பு எடுத்துட்டு வந்தானா குளிச்சுட்டு தண்ணி இதே தேவை. தண்ணி சவுண்டு செம்மையா கேட்குதுல்ல. வாமா உள்ள போறியா பையன்? ஓகே. ஸோ அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் விஜய். நான் மாயனூர் தான். ஓகேண்ணா. அப்புறம் அடுத்து வந்து இங்கே எவ்வளோ ஆளும் இங்கே இருக்கும்? இந்த தண்ணி இங்கே வந்துட்டு ஒரு 2 ஆள் மட்டும் இருக்கும். சவுண்டாக இப்போ நான் கேட்காது. 2 ஆள் மட்டும் இருக்கும். இங்கே ஃபுல்லாக அப்படியே இல்லை, இங்கே மட்டும் தான் அப்படி இருக்குமா? அதாவது இன்னும் ஃபுல்லாகவே கிடையாது, ஃபுல்லாக போக போக இன்னும் ஆளை வரும். இந்த இடத்துல மட்டும் தான் சொல்கிறேன், இந்த இடத்துல 2 ஆள் மட்டும் இருக்கும். ஓகே.
இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாமே வருவாங்க, குளிப்பாங்க போவாங்க. இந்த ஃபிஷ்மேன் அங்கே போட்டிருக்கு பாருங்கள், அது இந்த ஃபிஷ்மேன் அங்கே ஒருத்தங்க போகிறாங்க தெரியுதா? ஆமாம் தெரியும். அங்கே போயிட்டு இப்போ போகிறாங்கன்னா ஈவினிங் வருவாங்க, ஈவினிங் மதியம் அந்த ஈவினிங் வருவாங்க. ஃபுட்டு அங்கே இருப்பாங்களா? சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீன் பிடிப்பாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் இது மாதிரி வந்துட்டு இங்கே இது வந்துட்டு மாயனூருக்கு அங்கிட்டு இப்போ இந்த கரூர் இந்த கட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே கட்டில் அந்த ஏரியாவில் போகிற வழியில் ஒரு கோகனட் ட்ரீ, அதாவது வந்துட்டு அது ஒரு ஸ்பெஷலான ஒரு சாமி. அது வந்து மரம் வந்து கோகனட் நீங்கள் ஒன்று தான் பார்த்துருப்பீங்க, பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோகனட் மாதிரியே இடையிலலாம் அந்த நார்மல் மரம் லீஃப் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்கும் அந்த லீஃபு. அந்த நீங்களும் போய் பாருங்கள். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு அது சாமி தான் ஆக்சுவலி, அதை நம்பிட்டு இருக்காங்க எல்லாமே. நீங்கள் போயிட்டு பாருங்கள், அது உண்மையாக இருக்கும். இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஆளாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இங்கே 2 ஆள் மட்டும்தான், இங்கே 2 ஆள் மட்டும் கிடையாது. அங்கே போயிட்டீங்களா ஒரு 1000 இருக்கும், 500 அடி போகணும். 500 அடியில் அந்த இடத்துலாலும், அதாவது வந்துட்டு முன்ன இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா சற்று, இது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டினது. இப்போ ஒரு 2 இயர்ஸு 3 இயர்ஸு தான், அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த இதில் அந்த ஒரு நீர்வார்த்தை இறங்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து இதில் வந்து அது அப்படியே ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும், அப்படியே கட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க. அது தண்ணி வந்து தேக்கிறதுக்காக. அந்த நம்ம எப்படி சொல்கிறது, இதுக்கு பேரே வந்து காவேரி ஆறுனா அது அங்கிட்டு. இதுக்கு பேர் வந்து இங்கே மோஸ்ட்லி இந்த மாயனூர் பக்கத்தில் இருக்கிறவங்களா இது வந்து இந்த ஏரியா வந்து மொகனம்பாங்க. ஆமாம் மொகனை. அதாவது வந்து இங்கிட்டிருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கிட்டு ஒரு ஆறு பிரியும், இதுலேயே 3 ஆறு பிரியும். இது வந்துட்டு திருக்கம்பலூர் போகிறாரு, இது வந்துட்டு சித்தலவாய் போகிறாரு, இதுலேயே 2 ஆறு பிரியும். 1 2 3, அந்த காவேரி சேர்த்தனா மொத்தம் 4. ரீசெண்டாக கூட இப்போ இது பாலம் அங்கே ஆறு வெட்டிகிட்டு இருக்காங்க. எங்கன்னா இங்கேருந்து தஞ்சாவூரா ராமேஸ்வரம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ராமநாடு எப்படி தெரியுது அந்த இடத்துல மட்டும் பாருங்களேன், ரவுண்டாக அந்த இடத்துல மட்டும் தண்ணி வந்து அப்படி நம்ம இது ஏதாவது ஒரு பவுலில் வச்சுருப்போம்ல, அந்த ஃபீல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் சாமி இருக்குது. நம்ம எது வந்து நம்ம இந்த இடத்துல வேண்டிட்டு போகணுமோ கண்டிப்பாக 13 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்து பாருங்கள், அப்புறமேல் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் அந்த இதோ. பரவாயில்ல இருக்குது. சரி நம்ம வந்து மாயனூர் டேமுக்குள்ளே அந்த பாலமெல்லாம் போக போகிறோம். ஸோ செம்மையாக இருக்குது. நைட் இங்கே மழை பெஞ்சு போல் இருக்குது, தண்ணி கொஞ்சம் அதிகமாக ரோட்டில் இருக்குது. கொஞ்சம் வலி குடித்தா சொத்துன்னு விட வேண்டிதான் நம்ம. ஓகே, ஸோ இதுதான் வந்து மாயனூர் இந்த டேமு, அதுக்கு மேலே பாலம். செம்மையாக இருக்குது. நைட்டு காலை கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. எங்கேயாவது ஓரமாக நின்று பார்ப்போம். சவுண்டு தான் கொஞ்சம் ரொம்ப கேட்குது. ஸோ அதிகமாக இது வந்து வேறு லெவலு. மாஸ்க் கூட பிரச்சனை இல்லைன்னா கேட்கலாம், எந்த பிரச்சனையும் தேவையில்லை. கைஸ் நம்ம டேம் கிட்டே வந்துட்டோம். அதுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல. சவுண்டு இங்கே வந்து வேறு லெவலில் கேட்டுட்ருக்குது. ஏன்னா வந்து லைட்டாக பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பீதியாகுது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். இதுதான் டேமு. டேய் வாடா டேய், பையன் தலை சீட்டு இருக்காங்க. மாஸ்க் தான் போட்டிருக்கோம், யாரும் கீழே கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஸோ மாஸ்டாக கேட்டுட்ருக்கு சவுண்டு. இதெல்லாம் வண்டியில் வந்துட்டுருக்கானுங்க. சரி, நம்ம அன்றைக்கி ஆனாரு பாலத்தை பார்க்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்குல்ல அந்த காக்கா பாரு, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அது வெயில் வந்து பழகிருக்குண்டா.
பாரு சவுண்டு செம்மையாக இருக்குது. டேய் அம்மா நிற்கிறதுக்கே வீடாகிறா. தப்புன்னு பாலங்கெல்லாம் கண்டு விழுந்துருமா அந்த ஃபீல் ஆகுது. சும்மா அம்மாடி அவன் பேசுறது கூட கேட்குதான்னு தெரியல. இங்கே வேற லெவல். கை வச்சுனா இதான் சொல்லணுமா? அது சொல்ல தண்ணி அவன் தண்ணி தான் அந்த இடத்துல பாரு. இதெல்லாம் போனால் வேற நீர் ஏமாத்திடுவாங்க. பி கேர்ஃபுல் வெடிங்க. நீ கேரள ஸோ டேம் வச்சு வேற லெவலாக இருக்குது. வேற லெவலாக இருக்குது. இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு பாரா. ஏன் ஏதாவது சொல்லு. நீ ஏன் சும்மா வந்து நின்று இருக்கிற? செம்மையாக இருக்குது. எல்லோரும் வந்தீங்கன்னா என்ன பரவாயில்ல. வேறு லெவலாக இருக்கீங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்க் வந்து ஓப்பனில் இருக்கான்னு தெரில, க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் வந்திருக்காங்க. பட் ஒவ்வொருத்தவங்க மட்டும் தான் மாஸ்க் போடாமல் வந்திருக்கானுங்க. சரி இப்போது தண்ணி தான் பார்க்குறதுக்கே வீடியோ பெரிதான தெரியலை. செம்மையாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள். இது சவுண்டு கேட்குதான்னு தெரில. நான் சொல்லுறேன். இது அங்கங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இங்கே பாருங்களே, இந்த ஓட்டை கீழே பார்த்தா சூப்பராக இருக்குது. அந்த கீழே தண்ணி போகிறது அப்படியே தெரியுது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஃபோன் உள்ளே விழுந்தா நஞ்சிரும், அவ்வளோதான். சட்டுன்னு ஃபோனை அடிச்சுட்டு போயிடும். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஃபோனை பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வேறு லெவலில் வந்துருக்கு. இங்கேருந்து எட்டி பார்க்குறதுக்கே லைட்டாக அள்ளு விடுது. அதை பார்த்துருவோமா? இங்கே பாருங்க, அப்படியே வீடியோ வந்துடும். ஓகே ஸோ டேம் வந்து அவ்வளோதான், ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் நான் ப்ளாக் வந்து முடிச்சிக்கலாம் அதோட. ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அவங்கள்ட்ட அந்த பாலமும் கவர் பண்ணியாச்சு, இங்கே டேமும் கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து எங்கே போகலான்னு அதை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் அடுத்து எங்கே போகிறேன். சவுண்டு கேட்குதான்னு தெரில, நான் சொல்கிறேன். எல்லோரும் வந்தீங்கன்னா அந்த டேமுக்கு வாங்க, நல்லாயிருக்கு. டேம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வரும்போது மாஸ்க் மட்டும் போட்டு வந்துருக்கேன். ஏன்னா வந்து எல்லோரும் மேக்ஸிமம் மாஸ்க் தான் போட்டிருக்கேனுங்க. அவங்க மேக்ஸிமம் மாஸ்க் போட்டு வாங்க, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில, நான் வந்தாங்க தண்ணி போகிறது வேறு லெவல் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. ஸோ ஏதாவது புதுசாக போய் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போகிறேங்க.